எப்போதாவது ஒரு சின்ன விஷயம் உங்களுடைய முழு நாளையுமே கெடுத்துவிட்டதாக நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? ரோட்டில் போகும்போது யாராவது உங்கள் வண்டியை குறுக்கே வெட்டிச் சென்றாலோ, அலுவலகத்தில் மேலதிகாரி ஒரு மாதிரி முறைத்துப் பார்த்தாலோ, அல்லது திடீரென வானிலை மாறினாலோ கூட உங்கள் மனநிலை அப்படியே சோர்ந்துவிடும். இது நம் எல்லாருக்கும் நடப்பதுதான், இல்லையா? இன்று நாம் பேசப்போவது இந்த உணர்ச்சிப் போராட்டங்களில் இருந்து விடுபட்டு உங்களுக்கென்று ஒரு வலிமையான மனக்கவசத்தை மெண்டல் ஷீல்ட் எப்படி உருவாக்குவது என்பதை பற்றித்தான். இந்த வீடியோவின் முடிவில் எந்தச் சூழலிலும் உங்களை மனதளவில் உறுதியாக வைத்திருக்க உதவும் ஒரு பழமையான ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ஆரம்பத்திலேயே ஒரு முக்கியமான முரண்பாட்டைச் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டுமானால் முதலில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பெரும்பாலான விஷயங்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பதை கைவிட வேண்டும். இது கேட்பதற்கு விசித்திரமாக இருக்கலாம், ஆனால் மனித மனதின் ஆழமான உண்மை இதுதான். நம்மால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களுக்காக நாம் அளவுக்கு அதிகமாக கவலைப்பட்டு நம் நிம்மதியை இழக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இப்போதே கமெண்ட் பகுதியில் உங்கள் கருத்தைச் சொல்லுங்கள். இந்த மனக்கவசம் எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள நாம் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய பண்டைய கிரேக்கம் மற்றும் ரோமிற்குச் செல்ல வேண்டும். அங்கதான் ஸ்டோயசிசம் என்கிற தத்துவம் பிறந்தது. இது ஏதோ புத்தகங்களில் இருக்கும் பாடம் கிடையாது. எபிக்டெட்டஸ் போன்ற அடிமைகள், செனகா போன்ற வெற்றிகரமான நாடக ஆசிரியர்கள் மற்றும் தொழிலதிபர்கள், ஏன் அந்த காலத்தின் உலகப் புகழ்பெற்ற ரோமானிய பேரரசர் மார்கஸ் அரேலியஸ் கூட இதை பின்பற்றினார்கள். கொடூரமான மற்றும் கணிக்க முடியாத ஒரு உலகில் எப்படி தப்பிப் பிழைப்பது என்பதற்கான ஒரு கருவியாகத்தான் இந்த தத்துவம் உருவாக்கப்பட்டது. நம்மைச் சுற்றி நடக்கும் கடினமான யதார்த்தங்களை நம்மால் மாற்ற முடியாது, ஆனால் அதற்கு நாம் எப்படி எதிர்வினையாற்றுகிறோம் என்பதில் நமக்கு முழு அதிகாரம் உண்டு என்பதை ஸ்டோயசிசம் நமக்கு கற்பிக்கிறது. இன்றைய பரபரப்பான உலகிலும் மன அழுத்தமான சூழலிலும் இந்த அறிவு நமக்கு மிகவும் அவசியமானது. அந்த பண்டைய கால ரகசியங்களை இன்று நாம் எப்படி பயன்படுத்தலாம் என்பதை விரிவாக பார்ப்போம். சரி, விஷயத்தை ஆரம்பத்திலிருந்தே பார்ப்போம். உங்க மன உறுதிக்கான அஸ்திவாரம் கட்டுப்பாட்டு பகுப்பாய்வு, டைகாட்டமி ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விதியில தான் இருக்கு. இது கேட்கறதுக்கு வேணா கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா இதோட உண்மை ரொம்ப எளிமையானது. இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்களை நீங்க தெளிவா 2 வகையா பிரிக்கணும். முதல் வகை உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிறது. 2வது வகை உங்க கட்டுப்பாட்டுல இல்லாதது. உங்க எண்ணங்கள், உங்க முடிவுகள், நீங்க பேசுற வார்த்தைகள், அப்புறம் உங்களோட செயல்கள். இதை மட்டும்தான் உங்களால முழுமையா கட்டுப்படுத்த முடியும். அவ்வளோதான். வானிலை, விலைவாசி உயர்வு, ரோட்ல இருக்கிற டிராஃபிக், அப்புறம் ரொம்ப முக்கியமா மத்தவங்க எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறது உங்க கட்டுப்பாட்டுல கிடையாது. ஒரு உதாரணம் பார்ப்போம். நீங்க ஒரு முக்கியமான மீட்டிங்கிற்கு போய்கிட்டு இருக்கீங்க, ஆனா பயங்கரமான டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டீங்க. அங்க உட்காந்து கத்துறதுனாலயோ, ஸ்டியரிங் மேல கோபத்தை காட்டுறதுனாலயோ உங்க ரத்த அழுத்தம் தான் ஏறும், ஆனா டிராஃபிக் குறையாது. அதுவே ஒரு ஸ்டோயிக் சிந்தனை உள்ளவர் என்ன பண்ணுவாரு தெரியுமா? அந்த நேரத்துல அமைதியா ஒரு ஆடியோ புக்கை கேட்பாரு, இல்லைன்னா மீட்டிங்கிற்கான வேலைகளை பார்ப்பாரு. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்டோயிக்குகள்னா எந்த உணர்ச்சியும் இல்லாத, லட்சியமே இல்லாத ரோபோக்கள்னு பல பேர் நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தப்பு. அவங்களுக்கு இலக்குகள் இருக்கு, ஆனா அவங்க தன்னோட முழு சக்தியையும் எதை மாத்த முடியுமோ அதுல மட்டும்தான் செலுத்துவாங்க. மத்த எல்லாத்தையும் மனப்பூர்வமா ஏத்துப்பாங்க. இதுதான் நிம்மதியான வாழ்வுக்கு வழி. ஆனால் இந்த ஏற்கும் மனப்பக்குவத்தை நடைமுறையில் எப்படி கொண்டு வருவது? இங்கேதான் 2வது முக்கியமான விதியை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு சூழல் உங்களை நேரடியாக காயப்படுத்துவதில்லை. அந்தச் சூழலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதுதான் உங்களை காயப்படுத்துகிறது. சற்று சிந்தித்துப் பாருங்கள். உதாரணமாக, நீங்கள் வேலையை இழக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். உண்மையில் அது ஒரு சாதாரண நிகழ்வுதான். உங்கள் வேலை நிலையில் ஏற்பட்ட ஒரு மாற்றம், அவ்வளவுதான். ஆனால் இது ஒரு பேரழிவு. நான் ஒரு தோல்வியாளர், என் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று நீங்களாகவே ஒரு முடிவுக்கு வரும்போதுதான் உங்கள் துயரம் தொடங்குகிறது. அதே இடத்தில் வேறொருவர் இருந்தால் சொந்தமாக தொழில் தொடங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று நினைக்கலாம்.
இங்கே நடந்த விஷயம் ஒன்றுதான், ஆனால் அதனால் உருவான உணர்வுகள் முற்றிலும் வேறானவை. விமர்சனங்களை எதிர்கொள்வதையும் இதற்கு உதாரணமாகச் சொல்லலாம். யாராவது உங்களை முட்டாள் என்று சொன்னால் அது வெறும் காற்றில் கரைந்து போகும் ஒரு சத்தம்தான். அந்தச் சொற்களை அவமானமாக ஏற்றுக்கொள்வதும் அல்லது கண்டுகொள்ளாமல் கடந்து போவதும் உங்கள் கைகளில்தான் இருக்கிறது. எல்லாவற்றையும் நேர்மறையாக எண்ணிச் சிரித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு கருத்து நிலவுகிறது. ஆனால் ஸ்டோயிக் தத்துவம் அத்தகைய போலியான நேர்மறையை, டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி, கற்றுக் கொடுக்கவில்லை. அது யதார்த்தத்தை அப்படியே பார்க்க கற்றுக் கொடுக்கிறது. ஒரு நிகழ்விலிருந்து உங்கள் உணர்ச்சிகளை தனியாக பிரித்துவிட்டு வெறும் உண்மைகளை மட்டும் பாருங்கள். அப்பொழுது உங்கள் கற்பனை காட்டிய பயத்தை விட அந்த பிரச்சனை மிகச் சிறியது என்பது உங்களுக்கே புரியும். வாழ்க்கையில் எதிர்பாராமல் நடக்கும் மாற்றங்களை எதிர்கொள்ள ஸ்டோயிக் தத்துவவாதிகள் ஒரு அருமையான முறையை கையாண்டார்கள். அதன் பெயர்தான் எதிர்மறை கற்பனை. அதாவது அவ்வப்போது நடக்கக்கூடிய மிக மோசமான சூழல்களை முன்கூட்டியே கற்பனை செய்து பார்ப்பது. உதாரணமாக, நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு சுற்றுலாப் பயணத்திற்கு திட்டமிடுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். உங்கள் விமானம் ரத்தாகிவிட்டது. உங்கள் உடைமைகள் தொலைந்துவிட்டன. தங்குவதற்கு ஹோட்டலில் அறையும் கிடைக்கவில்லை. இப்படி கற்பனை செய்து பாருங்கள். ஏன் இப்படிச் செய்ய வேண்டும்? உங்கள் மகிழ்ச்சியை கெடுப்பதற்காக அல்ல. இது ஒரு மனப்பயிற்சி. ஏற்படக்கூடிய இழப்புகளை உங்கள் கற்பனையிலேயே நீங்கள் முன்பே அனுபவித்துவிட்டால், நிஜமாகவே சவால்கள் வரும்போது நீங்கள் பதற்றமடைய மாட்டீர்கள். அந்தச் சூழலில் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். உங்கள் சேமிப்பு முழுவதையும் இழந்துவிட்டால் எப்படி வாழ்வீர்கள் என்று முன்பே யோசித்து வைத்திருந்தால் அது உங்கள் மனதின் ஆழத்தில் இருக்கும் பயத்தை நீக்கும். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. ஸ்டோயிக் தத்துவவாதிகள் எப்போதும் கெட்டதையே நினைத்துக் கொண்டிருக்கும் அவநம்பிக்கையாளர்கள் என்று ஒரு கருத்து உண்டு. ஆனால் உண்மை அதற்கு நேர்மாறானது. இந்த எதிர்மறை கற்பனை நமக்கு அளவற்ற நன்றியுணர்வை கற்றுக் கொடுக்கிறது. எந்த நொடியும் உங்களிடம் இருப்பவை பறிபோகலாம் என்று நீங்கள் உணரும்போது, இப்போது உங்கள் கையில் இருப்பதை நீங்கள் உண்மையாக மதிக்கத் தொடங்குவீர்கள். குழாயில் வரும் வெந்நீர், உறவினர்களின் ஆரோக்கியம், ருசியான உணவு என ஒவ்வொன்றையும் இதுவே கடைசி முறை என்பது போல நீங்கள் ரசித்து அனுபவிக்கத் தொடங்குவீர்கள். உங்கள் மன உறுதியை வலுப்படுத்தும் மற்றொரு ரகசியம் விதியை நேசிப்பது. இதை லத்தீன் மொழியில் அமோர் ஃபாட்டி என்று அழைப்பார்கள். இது கஷ்டங்களை வெறும் சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, மாறாக நடக்கும் ஒவ்வொன்றும் அது நடக்கும் விதத்திலேயே நடக்க வேண்டும் என்று மனதார விரும்புவதாகும். இது ஒரு சவாலாக தோன்றுகிறது, இல்லையா? உதாரணத்திற்கு, ஒரு முக்கியமான நேர்காணலுக்கு நீங்கள் செல்லும்போது உங்கள் காரின் டயர் பஞ்சராகி விடுகிறது என்று வைத்துக்கொள்வோம். ஒரு சராசரி மனிதன் தன் விதியை நொந்து கொள்வான். ஆனால் அமோர் ஃபாட்டியை பின்பற்றுபவர் இதுவும் ஒரு நல்லதுக்கே என்று எண்ணுவார். தன் சமயோசித புத்தியை பயன்படுத்தவும், மன அழுத்தத்தை கையாளும் திறனை சோதிக்கவும், அல்லது ஒருவேளை முன்னால் நடக்கவிருந்த ஏதோ ஒரு விபத்தை தவிர்க்கவும் கிடைத்த வாய்ப்பாக இதைக் கருதுவார். அவர் இந்த தடையை தன் குணத்தை மெருகேற்றும் எரிபொருளாக பார்க்கிறார். நெருப்பில் விறகை போடப் போட அது இன்னும் பிரகாசமாகத்தானே எரியும். விதியை நேசிப்பது என்பது செயலற்று இருப்பது என்று பலர் தவறாக நினைக்கிறார்கள். நீரோட்டத்தோடு அப்படியே போய்விட வேண்டும், எதையும் மாற்றக்கூடாது என்பது இதன் பொருள் அல்ல. உங்கள் இலக்கை அடைய உங்களால் முடிந்த அனைத்தையும் நீங்கள் செய்கிறீர்கள். ஆனால் காலம் உங்களுக்கு எலுமிச்சைகளைக் கொடுத்தால் நீங்கள் வெறும் எலுமிச்சை சாறு மட்டும் செய்ய மாட்டீர்கள். அந்த எலுமிச்சையே கிடைத்ததற்காக நீங்கள் மனதார மகிழ்வீர்கள். இதுதான் யாராலும் அசைக்க முடியாத ஒரு மனிதனின் மனநிலை. உணர்ச்சிகள் கட்டுக்கடங்காமல் பொங்கி எழும்போது எப்படி நிதானத்தை கடைப்பிடிப்பது? இதற்காக நம்மை தூண்டும் விஷயத்திற்கும் நாம் காட்டும் எதிர்வினைக்கும் இடையில் ஒரு சிறிய இடைவெளியை உருவாக்கப் பழக வேண்டும். பொதுவாக நாம் இயந்திரத்தனமாகவே செயல்படுகிறோம். யாராவது நம்மை அவமானப்படுத்தினால் உடனே நாமும் பதிலுக்கு அவமானப்படுத்துகிறோம். மேலதிகாரியிடமிருந்து கோபமான மின்னஞ்சல் வந்தால் கைகள் நடுங்க உடனே பதில் எழுதத் தொடங்குகிறோம். ஆனால் உங்கள் மனக்கேடயம் என்பது நீங்கள் அந்தச் சிறிய இடைவெளியை எடுக்கும்போது மட்டுமே செயல்படும். ஒரு சூழலை நினைத்துப் பாருங்கள். உங்கள் புகைப்படத்திற்கு கீழே யாரோ ஒருவர் தரக்குறைவாக கருத்து தெரிவித்துள்ளார். அதை பார்த்ததும் ரத்தம் கொதிக்கிறது. உடனே கோபமாக பதில் சொல்லத் தோன்றுகிறது. அங்கேயே சற்று நில்லுங்கள்.
ஆழமாக ஒரு முறை மூச்சை உள்ளிழுங்கள். 5 வரை எண்ணுங்கள். இந்தச் சிறிய இடைவெளியில் உங்கள் பகுத்தறிவு விழித்துக் கொள்ளும், உணர்ச்சிகளின் வேகம் குறையும். அந்த தருணத்தில் அந்தக் கருத்து எவ்வளவு அற்பமானது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். ஸ்டோயிசிசம் என்பது உணர்ச்சிகளை அடக்கி வைப்பதோ அல்லது கோபத்தையும் வருத்தத்தையும் மனதிற்குள் புதைப்பதோ அல்ல. அது ஒரு தவறான புரிதல். மாறாக, நீங்கள் உங்கள் உணர்வுகளை அங்கீகரிக்கிறீர்கள். நான் இப்போது கோபமாக இருக்கிறேன் என்பதை உணர்கிறீர்கள். ஆனால் அந்த கோபம் உங்களை வழிநடத்த நீங்கள் அனுமதிப்பதில்லை. இந்த ஒரு சிறிய இடைவெளிதான் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை தருகிறது. கண்மூடித்தனமாக எதிர்வினை ஆற்றாமல் சிந்தித்துச் செயல்படுவதே உண்மையான வலிமை. இப்போது ஸ்டோயிக்குகளின் மிக முக்கியமான ஒரு தத்துவத்தை பற்றி பார்ப்போம். அதுதான் மெமெண்டோ மோரி. அதாவது, உன் மரணத்தை நினைவில் கொள். இன்றைய காலகட்டத்தில் இதை கேட்கவே கொஞ்சம் பயமாகவும் விசித்திரமாகவும் இருக்கலாம், இல்லையா? ஆனால் ரோமானிய பேரரசர்களுக்கு மனத்தெளிவுடன் இருக்க இதுவே சிறந்த வழியாக இருந்தது. நாம் ஒரு நாள் இறந்து விடுவோம் என்ற எண்ணம் நம்மை வருத்தப்பட வைக்கத் தேவையில்லை. மாறாக, நம் வாழ்வில் இருக்கும் தேவையற்ற கவலைகளையும் அர்த்தமற்ற தகவல்களையும் நீக்க இது ஒரு சிறந்த வடிகட்டியாகச் செயல்படுகிறது. யோசித்துப் பாருங்கள், நாம் எவ்வளவு நேரத்தை சமூக ஊடகங்களில் வீணாகச் செலவிடுகிறோம். முன்பின் தெரியாதவர்களுடன் இணையத்தில் சண்டையிடுகிறோம், அல்லது பழைய நண்பர்கள் மீது பல வருடங்களாக கோபத்தை வளர்த்துக் கொள்கிறோம். இப்பொழுது உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு வாரம்தான் உயிர் வாழ நேரம் இருக்கிறது என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களின் விலைமதிப்பற்ற நேரத்தை இதுபோன்ற முட்டாள்தனமான விஷயங்களில் செலவிடுவீர்களா? நிச்சயமாக மாட்டோம். மரணத்தைப் பற்றி நினைப்பது வாழ்க்கையின் அர்த்தத்தை பறித்துவிடும் என்பது ஒரு தவறான புரிதல். உண்மையில் அது முற்றிலும் எதிரானது. காலம் முடிந்துவிடும் என்ற உணர்வுதான் நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளுக்கும் ஈடு இணையற்ற மதிப்பைக் கொடுக்கிறது. எந்த நேரத்திலும் இந்த உலகத்தை விட்டுப் பிரியலாம் என்ற உண்மையை நீங்கள் உணரும்போது உங்கள் கனவுகளை நாளைக்கு என்று தள்ளிப் போட மாட்டீர்கள். மாறாக, இப்போதே அந்த நொடியில் உண்மையாக வாழத் தொடங்குவீர்கள். உங்கள் மனதை யாராலும் அசைக்க முடியாத ஒரு கோட்டையாக மாற்ற வேண்டுமா? அதற்கு எதையும் அதன் உண்மையான தன்மையோடு பார்க்கும் கலையை நீங்கள் பழக வேண்டும். பெரும்பாலும் நாம் நிஜத்தை அப்படியே பார்ப்பதில்லை. நம்முடைய பயம், கவலை மற்றும் கற்பனைகளை அதன் மேல் போர்த்தி விடுகிறோம். உதாரணமாக, நீங்கள் ஒரு பெரிய தொகையை இழந்துவிட்டால் என் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று நினைக்கிறீர்கள். ஆனால் நிஜமாகவே உங்கள் வாழ்க்கை முடிந்துவிட்டதா? கிடையாது. உங்கள் இதயம் இன்னும் துடிக்கிறது. உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. உங்களால் சிந்திக்க முடிகிறது. உண்மையில் நடந்தது என்னவென்றால், உங்கள் வங்கிக் கணக்கில் இருந்த சில எண்களும் சில காகிதத் துண்டுகளும் இப்போது உங்களிடம் இல்லை. அவ்வளவுதான். மற்றபடி வாழ்க்கையே அழிந்துவிட்டது என்பது உங்கள் மூளை எழுதிய ஒரு கற்பனை நாடகம். புகழ்பெற்ற தத்துவ ஞானி மார்கஸ் அரேலியஸ் இதையேதான் வலியுறுத்தினார். எந்த ஒரு ஆடம்பரமான பொருளையும் மிக எளிமையாக பாருங்கள். விலை உயர்ந்த மது என்பது வெறும் புளித்த திராட்சைச் சாறுதான். ஒரு சொகுசு கார் என்பது சக்கரங்கள் பொருத்தப்பட்ட வெறும் இரும்புத் துண்டுதான். இப்படி பார்ப்பது வாழ்க்கையை ரசனையற்றதாக மாற்றிவிடும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. இந்த அணுகுமுறைதான் உங்களை பொருட்களுக்கும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கும் அடிமையாகாமல் விடுவிக்கும். ஒரு விஷயத்தின் சாராம்சத்தை நீங்கள் அதன் உண்மையான உருவில் காணத் தொடங்கினால், யாராலும் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவோ அல்லது உங்களை ஏமாற்றவோ முடியாது. மனதை விரிவுபடுத்தும் அடுத்த பயிற்சியின் பெயர் மேலிருந்து பார்க்கும் பார்வை. ஒரு பிரச்சனையின் பிடியில் நாம் சிக்கியிருக்கும்போது அதுவே உலகத்தின் முடிவு என்பது போல நமக்குத் தோன்றும். ஒரு முக்கியமான சந்திப்புக்கு முன்னால் உங்கள் வெள்ளைச் சட்டையில் காஃபி கொட்டிவிட்டால் உலகமே இடிந்து விழுந்தது போல உணர்வீர்கள். அந்த நேரத்தில் உங்கள் மன உறுதியை மீட்டெடுக்க கற்பனையாக உங்களுக்கு மிக உயரே பறந்து செல்லுங்கள். உங்கள் ஊரை ஒரு பறவையைப் போல உயரத்திலிருந்து கற்பனை செய்து பாருங்கள். அங்கே கோடிக்கணக்கான மக்கள் தத்தமது பிரச்சனைகளை தீர்த்து கொண்டிருப்பதை பாருங்கள். யாரோ ஒருவன் பிறக்கிறான், யாரோ ஒருவன் இறக்கிறான், யாரோ ஒருவன் கோடிகளை இழக்கிறான். இன்னும் உயரே சென்று இந்த பூமியை பாருங்கள். பிறகு அந்த எல்லையற்ற பேரண்டத்தை பாருங்கள். இந்த பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டத்தோடு ஒப்பிடும்போது உங்கள் சட்டையில் இருக்கும் அந்த காஃபிக் கரை ஒரு பொருட்டே அல்ல. இந்த பயிற்சி உங்கள் கவலையை நொடியில் போக்கிவிடும்.
இப்படி பிரபஞ்ச ரீதியாக யோசிப்பது நம்மை உணர்ச்சியற்றவர்களாகவும் அன்புக்குரியவர்களிடமிருந்து நம்மை பிரிப்பதாகவும் ஒரு தவறான கருத்து உண்டு. பிரபஞ்ச அளவில் எதுவுமே பெரிதல்ல என்றால் பிறகு ஏன் அன்பு செலுத்த வேண்டும் என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் அது தவறு. மேலிருந்து பார்க்கும் பார்வை என்பது அன்பையோ நட்பையோ குறைத்து மதிப்பிடுவதற்காக அல்ல. மாறாக உங்கள் தேவையற்ற கவலைகளையும் சுயநலத்தையும் போக்கி வாழ்க்கையில் உண்மையில் முக்கியமான விஷயங்களுக்கு உங்கள் மனதில் இடம் ஒதுக்குவதற்காகவே இந்த பயிற்சி. மன உறுதியை வளர்ப்பது என்பது ஸ்டோயிக் தத்துவ ஞானிகள் கூறும் அந்த உள் அரண்மனையை உருவாக்குவதாகும். இது உங்கள் மனதின் ஆழத்தில் இருக்கும் ஒரு பாதுகாப்பான இடம். உங்கள் அனுமதி இல்லாமல் யாரும் அங்கே நுழைய முடியாது. யாரோ ஒருவர் உங்களை பொதுவெளியில் கடுமையாக விமர்சித்து அவமானப்படுத்த முயல்வதாக கற்பனை செய்து பாருங்கள். அந்த உள் அரண்மனை உங்களிடம் இல்லை என்றால் நீங்கள் எந்த பாதுகாப்பும் அற்றவராக உணர்வீர்கள். அந்த சொற்கள் உங்களை நேரடியாக காயப்படுத்தும். ஆனால் அந்த மனக்கோட்டையை நீங்கள் கட்டியிருந்தால் நீங்கள் அமைதியாக அதன் உயர்ந்த மதில்களுக்கு பின்னால் தஞ்சமடைவீர்கள். கோபுரத்தின் உச்சியிலிருந்து கத்துபவரை பார்க்கும்போது அவருடைய சொற்கள் உங்கள் தன்னம்பிக்கை என்ற அந்த பாறை சுவர்களில் பட்டுச் சிதறுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் சுயமரியாதை அந்த கோட்டைக்குள் பாதுகாப்பாக இருக்கும். அதன் சாவி உங்களிடம் மட்டும்தான் உள்ளது. மன உறுதி என்பது பிறவியிலேயே வரும் ஒரு குணம் என்று பலர் தவறாக நம்புகிறார்கள். சிலர் உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் சிலர் எதற்கும் கலங்காதவர்களாகவும் பிறப்பதாகவே உலகம் நினைக்கிறது. ஆனால் உண்மையில் இந்த உள் அரண்மனை என்பது ஒவ்வொரு நாளும் செங்கல் செங்கலாக கட்டப்பட வேண்டிய ஒன்று. எப்போதெல்லாம் மற்றவர் பேச்சால் காயப்படாமல் இருக்க நீங்கள் முடிவெடுக்கிறீர்களோ, எப்போதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பதில் சொல்லும் முன் நிதானிக்கிறீர்களோ, அப்போதெல்லாம் உங்கள் கோட்டைச் சுவரில் ஒரு புதிய கல்லை நீங்கள் அடுக்குகிறீர்கள். இது ஒரு கலை. இதைத் தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலம் யாராலும் வெல்ல முடியாத மன வலிமையை உங்களால் பெற முடியும். இந்த திறனை தொடர்ந்து வளர்த்துக் கொள்வது எப்படி? ரோமானிய பேரரசர் மார்கஸ் அரேலியஸின் வெற்றியின் ரகசியம் அவர் எழுதி வந்த தத்துவ நாட்குறிப்பில்தான் இருந்தது. ஒவ்வொரு நாளும் மாலையில் அவர் பொறுமையாக அமர்ந்து தன் எண்ணங்களை எழுதினார். தனது செயல்களை ஆராய்ந்து மனதின் ஆழமான உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சித்தார். இது ஏதோ மளிகைப் பொருட்களின் பட்டியலோ அல்லது வானிலை பற்றிய குறிப்போ அல்ல. இது தனது மனநிலையை ஆழமாக தணிக்கை செய்யும் ஒரு முறை. உதாரணமாக, இன்று நீங்கள் ஒரு காஃபி ஷாப்பில் பணியாற்றுபவரிடம் தேவையற்று கோபப்பட்டு விட்டீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அன்று மாலை டைரியை திறந்து நான் ஏன் அப்படிச் செய்தேன் என்று நேர்மையாக உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அந்தச் சூழலை அணு அணுவாக அலசி ஆராயும் போதுதான் உங்களுக்கு தெரிய வரும், உங்கள் கோபம் அவர் மீது அல்ல, உங்கள் உடல் சோர்வின் மீதுதான் என்று. இதிலிருந்து நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறீர்கள். டைரி எழுதுவது என்பது வெறும் விடலை பருவப் பெண்களுக்கானது என்ற ஒரு தவறான கருத்து நம்மிடையே இருக்கிறது. இதனாலேயே பல ஆண்களும் பெரியவர்களும் இந்த வலிமையான கருவியை பயன்படுத்த தயங்குகிறார்கள். ஆனால் ரோமானிய பேரரசின் மாபெரும் தளபதியே மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் ஒவ்வொரு இரவும் தன் எண்ணங்களை ஆராய நேரம் ஒதுக்கினார் என்றால் நாமும் ஏன் அதை முயற்சி செய்யக்கூடாது? உங்கள் கவலைகளை தாளில் இறக்கி வைப்பது மனபாரத்தை குறைத்து அமைதிக்கு வழிவகுக்கும். மன வலிமையை வளர்க்க ஒரு விசித்திரமான அதே சமயம் சக்தி வாய்ந்த வழிமுறை இருக்கிறது. அதுதான் வேண்டுமென்றே சில அசௌகரியங்களை அனுபவிப்பது. இன்றைய நவீன உலகில் நாம் அளவுக்கு அதிகமான வசதிகளுக்கு பழகிவிட்டோம். சுடுநீர் குளியல், பஞ்சு போன்ற மெத்தை, ஒரு கிளிக்கில் உணவு என எல்லாம் சுலபமாக கிடைப்பதால் நம் மனநிலை மிக மென்மையாகிவிட்டது. ஒரு சிறிய சிரமம் வந்தால் கூட நாம் உடனே பதற்றமடைகிறோம். இதற்கு தீர்வாக ஸ்டோயிக் தத்துவவாதிகள் ஒரு யோசனை சொல்கிறார்கள். உங்களுக்கு நீங்களே சில சவால்களை செயற்கையாக உருவாக்கிக் கொள்ளுங்கள். உதாரணத்திற்கு, அதிகாலையில் குளிர்ந்த நீரில் குளிப்பது, பசியின் உணர்வை அறிய ஒரு வேளை உணவைத் தவிர்ப்பது, அல்லது குளிரான வானிலையில் லேசான ஆடையுடன் சிறிது நேரம் வெளியே நடப்பது. இதை ஏன் செய்ய வேண்டும்? இது பயத்திற்கான ஒரு தடுப்பூசி போன்றது. கஷ்டங்களை நீங்களே விரும்பி ஏற்கும்போது இது நம்மை ஒன்றும் செய்துவிடாது என்ற தெளிவு பிறக்கும். இதனால் வாழ்க்கையில் ஏற்படும் இழப்புகளை குறித்த பயம் உங்களை விட்டு ஓடிவிடும். ஸ்டோயிக் தத்துவவாதிகள் இன்பங்களை வெறுத்தவர்கள் என்று பலரும் தவறாக நினைக்கிறார்கள்.
அது உண்மையல்ல. அக்கால ரோமின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவராக செனிகா இருந்தார். வசதிகளையும் செல்வத்தையும் துறக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அவற்றிற்கு அடிமையாகாமல் இருப்பதே முக்கியம். சொகுசான மெத்தையில் உறங்கும் அதே வேளையில் தேவைப்பட்டால் வெறும் தரையிலும் நிம்மதியாக உறங்கும் மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஸ்டோயிக் தத்துவத்தின் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், நாம் செய்யும் செயலில் மட்டும் கவனம் செலுத்துவது, அதன் முடிவை பற்றி கவலைப்படாமல் இருப்பது. இதை விளக்க ஸ்டோயிக் அறிஞர்கள் ஒரு வில்லாளியை உதாரணமாகச் சொல்கிறார்கள். நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி அம்பு எய்வதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். சிறந்த வில்லை தேர்ந்தெடுப்பது, கடினமாக பயிற்சி செய்வது, நாணைச் சரியாக இழுத்துப் பிடித்து குறிவைப்பது, இவை அனைத்தும் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளன. ஆனால் அம்பு உங்கள் கையை விட்டுச் சென்ற அடுத்த நொடி அதன் மீது உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. திடீரென வீசும் காற்றோ அல்லது குறுக்கே ஓடும் ஒரு விலங்கோ அம்பின் திசையை மாற்றிவிடலாம். இதை இன்றைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டுப் பாருங்கள். நீங்கள் ஒரு புதிய தொழிலைத் தொடங்கலாம் அல்லது அலுவலகத்தில் ஒரு முக்கியமான திட்டத்தை முன்னெடுக்கலாம். அங்கு உங்கள் முழு உழைப்பையும் கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை. ஆனால் சந்தை நிலவரம் போன்ற வெளிப்புறக் காரணங்களால் அந்த திட்டம் தோல்வியடைந்தால் அதை ஏற்கும் மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்க வேண்டும். உங்கள் மதிப்பை வெற்றியைக் கொண்டு அளவிடாமல் நீங்கள் போட்ட உழைப்பைக் கொண்டு அளவிடுங்கள். முடிவின் மீது பற்று இல்லாமல் இருந்தால் லட்சியங்கள் அழிந்துவிடும் என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் அது ஒரு தவறான புரிதல். உண்மையில் முடிவைப் பற்றிய அதீத கவலைதான் தோல்வி பயத்தை உருவாக்கி நம்மை முடக்கிப் போடுகிறது. அந்த பயம் விலகும்போதுதான் உங்களால் இன்னும் தைரியமாகவும் தீர்க்கமாகவும் செயல்பட முடியும். வாழ்க்கை பாதையில் தடுமாறாமல் இருக்க ஒரு சிறந்த முன்மாதிரியை தேர்ந்தெடுக்குமாறு ஸ்டோயிக் தத்துவவாதிகள் அறிவுறுத்துகிறார்கள். அவரை ஸ்டோயிக் ஞானி என்று அழைப்பார்கள். எந்தச் சூழ்நிலையிலும் சரியான, கண்ணியமான முடிவெடுக்கும் ஒரு லட்சிய மனிதரின் உருவம்தான் அவர். உங்கள் மனதிற்குள் எப்போதும் அப்படி ஒரு வழிகாட்டி இருக்க வேண்டும். ஒரு கடினமான சூழலில் நீங்கள் முடிவெடுக்க முடியாமல் தவிக்கும்போது, எனது இடத்தில் செனிகா இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார் என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லது நீங்கள் உண்மையாகவே மதிக்கும் ஒருவரை நினைத்துப் பாருங்கள். உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு உணவு கட்டுப்பாட்டில் டயட் இருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். நள்ளிரவில் ஒரு பெரிய கேக் துண்டை பார்க்கும்போது அதை சாப்பிட வேண்டும் என்ற ஆவல் உங்களுக்கு தோன்றும். அப்பொழுது உங்கள் மனதிற்குள் இருக்கும் அந்த ஞானியிடம் கேளுங்கள், அவர் என்ன செய்வார் என்று. உங்களுக்கான பதில் தானாகவே கிடைக்கும். இந்த ஒரு சிறிய இடைவெளியும் உங்கள் முன்மாதிரியைப் பற்றிய நினைவும் உங்களை அவசரப்பட்டு தவறான முடிவெடுப்பதிலிருந்து காப்பாற்றும். ஸ்டோயிக் தத்துவம் என்பது நம்மை பாவம் செய்யாத கடவுளாக மாறச் சொல்கிறது என்று பலர் தவறாக நினைக்கிறார்கள். ஒருமுறை தவறிவிட்டாலும் நாம் தோல்வியடைந்ததாக கருதுகிறார்கள். ஆனால் உலகில் முழுமையான ஞானி என்று யாரும் கிடையாது என்பதை ஸ்டோயிக் தத்துவவாதிகளே ஒத்துக்கொள்கிறார்கள். இது வெறும் ஒரு திசைகாட்டி போன்றதுதான். திசைகாட்டி என்பது நாம் சேர வேண்டிய இடம் அல்ல. அது சரியான திசையை காட்டி நமக்கு வழிகாட்டுகிறது, அவ்வளவுதான். உங்கள் இலக்கு ஒரு முழுமையான மனிதனாக மாறுவதல்ல, மாறாக ஒவ்வொரு நாளும் சரியான திசையில் ஒரு அடி எடுத்து வைப்பதே ஆகும். இப்ப நாம எல்லோரையும் பாதிக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம். அதாவது, நம்மளால சகிச்சுக்கவே முடியாத மனிதர்கள் கிட்ட எப்படி நடந்துக்கிறது. நமக்கான ஒரு மன ரீதியான கவசத்தை உருவாக்கணும்னா மத்தவங்களை அவங்க இருக்கிறபடியே முழுமையா ஏத்துக்கணும். புகழ்பெற்ற தத்துவஞானி மார்க்கஸ் அரேலியஸ் ஒவ்வொரு நாளையும் ஒரு நினைவூட்டலோட தான் ஆரம்பிப்பாரு. இன்னைக்கு நான் அறிவில்லாதவர்களையும், பொறாமை கொண்டவர்களையும், கர்வக்காரர்களையும், தீய குணம் உள்ளவர்களையும் சந்திக்க போறேன்னு அவருக்கு அவரே சொல்லிப்பாரு. இது ஏதோ காலை நேரத்தை அபசகுணமாக்குறதுக்காக இல்ல, யதார்த்தத்தை எதிர்கொள்ள தன்னை தயார்படுத்திக்கிறதுக்காக மட்டும்தான். உதாரணத்துக்கு, உங்க குடும்பத்தில் ஒரு விசேஷம் நடப்பதாக வச்சுப்போம். அங்க ரொம்ப மோசமா நடக்கிற ஒரு உறவினர் வர்றாரு. அவர் திடீர்னு அன்பா பண்பா நடந்துப்பாருன்னு நீங்க எதிர்பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு ஏமாற்றமும் வலியும் தான் கிடைக்கும். ஆனா அவர் அப்படிதான் பேசுவாருன்னு நீங்க முன்னாடியே மனச தயார் பண்ணிட்டா அவரோட பேச்சுகள் உங்களை பாதிக்காது. குறைக்கிற நாயை பார்த்து நம்ம கோவப்படுறது இல்லையே, ஏன்னா அது அதோட இயல்பு. இங்க ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். மத்தவங்களை அப்படியே ஏத்துக்கிறதுங்கிறது அவங்க உங்களை மிதிக்க அனுமதிக்கிறது கிடையாது. உங்களுக்கான எல்லையை நீங்க தாராளமா வகுக்கலாம், மோசமான மனிதர்களுடனான தொடர்பை துண்டிக்கலாம், உங்க உரிமையை நிலைநாட்டலாம்.
ஆனா இதை எதையுமே ஒரு பதற்றத்தோடவோ மன உளைச்சலோடவோ செய்யாம ஒரு வளர்ந்த மனிதரை நம்மால மாத்த முடியுங்கிற வீண் எதிர்பார்ப்பு இல்லாம ரொம்ப நிதானமா செய்யணும். ஸ்டோயிசிசத்தின் மிக முக்கியமான விதிகளில் ஒன்று, உங்கள் பாதையில் வரும் தடையே உங்கள் பாதையாக மாறுகிறது. அந்த தடைதான் வழி. இது நம் சிந்தனை முறையில் ஏற்படும் ஒரு மிகப்பெரிய மாற்றம். எதிர்பாராத சூழ்நிலைகளால் நம் திட்டங்கள் சிதறும்போது நாம் கோபப்படுவது வழக்கம். ஆனால் அந்த தடையையே உங்கள் மன உறுதியை வளர்க்கும் ஒரு கருவியாக பார்த்தால் என்ன? உதாரணமாக, காலில் காயம் ஏற்பட்டு பல மாதங்களாக உங்களால் விளையாட முடியாமல் போகிறது என்று கற்பனை செய்து பாருங்கள். இது கேட்கவே வருத்தமாக இருக்கலாம், ஆனால் ஒரு ஸ்டோயிக் சிந்தனையாளர் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துவார். இவ்வளவு நாட்களாக படிக்க நினைத்த புத்தகங்களை படிக்க அல்லது ஒரு புதிய மொழியை கற்க எனக்கு இப்போது நேரம் கிடைத்திருக்கிறது என்று அவர் தனக்குள்ளேயே சொல்லிக் கொள்வார். அந்த தடை அவரை ஒரு புதிய திசையில் வளரத் தூண்டுகிறது. இன்று இந்த அணுகுமுறையை நச்சுத்தனமான நேர்மறை சிந்தனை, டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி என்று விமர்சிப்பது ஒரு வழக்கமாகிவிட்டது. ஸ்டோயிக்குகள் துன்பத்தைக் கண்டு கட்டாயமாக மகிழ்ச்சியடையச் சொல்கிறார்கள் என்பது ஒரு தவறான புரிதல். துக்கம் என்பது துக்கம்தான், வலி என்பது வலிதான். ஆனால் இதன் சாராம்சம் வேறானது. நடந்ததை உங்களால் மாற்ற முடியாது, பிறகு ஏன் புலம்பி உங்கள் சக்தியை வீணாக்க வேண்டும்? அதற்கு பதில், அந்த சக்தியை பயன்படுத்தி மிக மோசமான சூழ்நிலையிலிருந்தும் ஏதோ ஒரு சிறு நன்மையை பெற முயற்சி செய்யுங்கள். இதுதான் உங்கள் வாழ்க்கையை நீங்களே வழிநடத்தும் மிகச்சிறந்த கலை. நம்மையும் நம் மன வலிமையையும் மேம்படுத்தும் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் அடிக்கடி மறந்துவிடுகிறோம். அதுதான் சிம்பதேயா. அதாவது இந்த உலகில் வாழும் மக்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் ஆழமாக பிணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற புரிதல். ஒரு தேன்கூட்டில் இருக்கும் தேனீக்களைப் போல நாம் அனைவரும் ஒரே பெரிய உயிரினத்தின் அங்கங்கள் என்று ஸ்டோயிக் சிந்தனையாளர்கள் நம்பினார்கள். தேன்கூட்டிற்கு எது தீங்கை விளைவிக்குமோ அது தேனீக்கும் தீங்கானதுதான். இந்த சிந்தனை நம்மிடம் உள்ள அழிவுகரமான சுயநலத்தை தீர்க்கும் ஒரு மருந்தாகும். உதாரணமாக, சாலையில் ஒரு ஆண்ணியர் தவறி கீழே கொட்டிய பொருட்களை சேகரிக்க நீங்கள் உதவுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். இதை நீங்கள் நன்றியை எதிர்பார்த்தோ அல்லது ஏதோ ஒரு கைமாறு கருதியோ செய்யவில்லை. மாறாக, மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலம் நீங்கள் வாழும் இந்த உலகத்தை ஒரு நேர்த்தியான நிலையில் வைத்திருக்க உதவுகிறீர்கள். சொல்லப்போனால், மற்றவருக்கு உதவுவதன் மூலம் உங்களுக்கு நீங்களே உதவிக் கொள்கிறீர்கள். மற்றவர்கள் மீது காட்டும் கோபம் என்பது நம் உடல் தன்னைத்தானே தாக்கிக் கொள்ளும் ஒரு நோய் போன்றது. ஸ்டோயிக் தத்துவத்தை பின்பற்றுபவர்கள் சமூகத்தை விட்டு விலகி குகையில் தனியாக வாழும் ஓநாய்கள் போன்றவர்கள் என்ற ஒரு பிம்பம் பொதுமக்களிடையே இருக்கிறது. ஆனால் உண்மை அதுவல்ல. அவர்கள் சமூகத்தில் மிகவும் ஈடுபாட்டுடன் இருந்தார்கள். அவர்கள் அரசாட்சியில் இருந்தார்கள், பொதுப்பணிகளில் ஈடுபட்டார்கள். இவை அனைத்தையும் தனிப்பட்ட புகழுக்காகவோ அல்லது விருதுகளுக்காகவோ செய்யாமல் மனித குலத்தின் மீதான அன்பினாலும் தங்கள் கடமை என்ற உணர்வினாலும் செய்தார்கள். மற்ற எல்லா உணர்ச்சிகளையும் விட கோபத்தை கட்டுப்படுத்துவதையே ஸ்டோயிக் தத்துவவாதிகள் மிகவும் சவாலாக கருதினார்கள். கோபம் என்பது ஒரு தற்காலிக பைத்தியக்காரத்தனம் என்று செனக்கா கூறுகிறார். உண்மையில் நாம் ஆத்திரத்தில் இருக்கும்போது செய்யும் காரியங்கள் பல வருடங்கள் நம்மை வருத்தப்பட வைக்கும். கோபம் நமது மன வலிமையை உள்ளிருந்தே சிதைத்துவிடும். ஒரு சாலை தகராறை நினைத்துப் பாருங்கள். யாரோ ஒருவர் உங்கள் வாகனத்தை முந்திச் செல்லும்போது உங்களுக்கு கடும் கோபம் வருகிறது. அவர்களை துரத்திச் சென்று மோதலில் ஈடுபடுகிறீர்கள். ஒரு நொடி ஆத்திரத்தால் உங்கள் வாழ்க்கையே பாழாகிவிடக்கூடும். கோபத்தை அடக்க வேண்டுமென்றால் முதலில் அது எங்கிருந்து பிறக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நமது எதிர்பார்ப்புகள் பொய்க்கும் போதுதான் கோபம் உண்டாகிறது. இந்த உலகம் நீதியாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் சரியாக நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் உலகம் குறைகளோடுதான் இருக்கும். இன்றைக்கு பலரும் கோபம் ஒரு உந்து சக்தியாக இருக்கும், அது வெற்றிக்கான ஆற்றலை தரும் என்று தவறாக நினைக்கிறார்கள். ஆனால் ஸ்டோயிக் தத்துவவாதிகள் இதை முற்றிலுமாக மறுக்கிறார்கள். கோபம் என்பது ஒரு கட்டுக்கடங்காத காட்டு விலங்கு போன்றது. ஒரு முறை அதன் வேகத்தை நீங்கள் பயன்படுத்தலாம், ஆனால் அடுத்த முறை அது உங்களையே சிதைத்துவிடும். உண்மையான உந்துதல் என்பது அமைதியான மற்றும் தெளிவான சிந்தனையிலிருந்து வரவேண்டுமே தவிர குருட்டுத்தனமான ஆத்திரத்திலிருந்து அல்ல. மற்றவர்களின் கருத்துக்களை சார்ந்திருக்கும் வரை உங்களால் ஒரு வலுவான மனக்கவசத்தை உருவாக்க முடியாது.
ஸ்டோயிக் தத்துவவாதிகள் நற்பெயரையும் குணத்தையும் தெளிவாக பிரித்துப் பார்த்தார்கள். நற்பெயர் என்பது உங்களைப் பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது. இது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்று. ஆனால் குணம் என்பது யாரும் உங்களை கவனிக்காத போது நீங்கள் உண்மையாகவே யாராக இருக்கிறீர்கள் என்பதுதான். உதாரணத்திற்கு, உங்கள் வேலையிடத்தில் உங்களை பிடிக்காதவர்கள் உங்களைப் பற்றி தவறான வதந்திகளை பரப்புகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். இதனால் உங்கள் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படலாம். ஒரு சாதாரண மனிதர் இதற்காக பதற்றமடைந்து தன்னை நியாயப்படுத்த முயன்று மன அழுத்தத்தில் ஆழ்ந்து விடுவார். ஆனால் மன உறுதி கொண்ட ஒருவர் தன் மனசாட்சியை கவனிப்பார். இந்த வதந்திகள் உண்மையா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்வார். அவை உண்மையில்லை என்றால் பொய்யை நம்பும் மனிதர்களின் கருத்தை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? என் குணம் தூய்மையானது, அதுவே போதும் என்று அவர் அமைதியாக இருப்பார். ஸ்டோயிக் தத்துவம் என்பது சமூக விதிகளை மதிக்காமல் தனித்து வாழ்வது என்று ஒரு தவறான கருத்து உள்ளது. உண்மையில் சமூகத்தில் நல்லுறவை பேணுவது அவசியம்தான். ஆனால் இதில் உங்கள் முன்னுரிமை எது என்பதுதான் முக்கியம். உங்கள் நற்பெயரை காப்பாற்றுவதற்காக உங்கள் கொள்கைகளை விட்டுக் கொடுக்க வேண்டிய சூழல் வந்தால், ஒரு ஸ்டோயிக் தத்துவவாதி எப்போதும் தனது தூய்மையான மனச்சாட்சியையே தேர்ந்தெடுப்பார். கூட்டத்தின் கருத்தை விட தன் நேர்மையே அவருக்கு பெரிதாகத் தெரியும். மன உறுதியை வளர்த்து கொள்ள உலகில் உள்ள அனைத்தும் நிலையற்றவை என்பதை ஆழமாகச் சிந்திப்பது நல்லது. இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. உங்கள் வெற்றி, தோல்வி, உங்களிடமுள்ள பொருட்கள், ஏன் உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் கூட ஒரு நாள் மாறக்கூடியவர்களே. இதுவும் கடந்து போகும் என்பதே இந்த தத்துவத்தின் அடிப்படை. உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருளை, உதாரணமாக ஒரு விலையுயர்ந்த கைக்கடிகாரத்தையோ அல்லது உங்கள் புதிய அலைபேசியையோ நீங்கள் இழந்துவிட்டீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். அது நிச்சயமாக வருத்தத்தை தரும். ஆனால் அந்த பொருள் நிலையானது அல்ல. அது என்றாவது ஒரு நாள் உடையலாம் அல்லது காணாமல் போகலாம் என்பதை நீங்கள் முன்கூட்டியே உணர்ந்திருந்தால் அந்த இழப்பின் வலி குறைவாகவே இருக்கும். அந்த பொருள் உங்களிடம் தற்காலிகமாக ஒப்படைக்கப்பட்ட ஒரு கடன் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் அதை அணுகியிருப்பீர்கள். இப்படி சிந்திப்பது பொருட்களின் மீது அலட்சியத்தை அல்லது அக்கறையின்மையை உண்டாக்கும் என்று சிலர் தவறாக நினைக்கிறார்கள். எப்படியும் உடையப் போகும் ஒரு பொருளை ஏன் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ற கேள்வி எழலாம். ஆனால் உண்மையில் இந்த நிலையற்ற தன்மையை புரிந்து கொள்வது எதன் மீதும் அதிக பற்று வைக்காமல் அதே சமயம் அதன் மீது மிகுந்த அக்கறையோடு இருக்கவே கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கையில் அனைத்தும் ஒரு நொடிப்பொழுதுதான் என்பதை நீங்கள் உணரும்போது உங்களிடமுள்ள பொருட்களையும் உங்களை சுற்றியுள்ள மனிதர்களையும் இன்னும் அதிக அர்ப்பணிப்போடு கவனிப்பீர்கள். ஒரு தருணத்தை நிரந்தரமாக பிடித்து வைக்க முயலாமல் அந்த தருணத்தை அதன் போக்கிலேயே முழுமையாக வாழ்ந்து மகிழ்வீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். ஸ்டோயிசிசம் என்பது ஒரு பெயரல்ல, அது ஒரு செயல். இது சுவரில் மாட்டி வைத்துவிட்டு மறந்துவிடக்கூடிய அழகான பொன்மொழிகளின் தொகுப்பு அல்ல. மாறாக இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி. வெறுமனே ஒரு புத்தகத்தை படிப்பதன் மூலம் மட்டும் நீங்கள் எதற்கும் கலங்காத ஒருவராக மாறிவிட முடியாது. உங்கள் மன உறுதி என்னும் கேடயம் நிஜ வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலைகளில்தான் செதுக்கப்படுகிறது. உதாரணமாக, இன்று மாலை யாராவது உங்களிடம் மிகவும் கோபமாகவோ அல்லது தரக்குறைவாகவோ பேசுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அமைதியாக அமர்ந்து தியானம் செய்யும் நேரத்தை விட அந்த ஒரு தருணத்தில்தான் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். எதை உங்களால் கட்டுப்படுத்த முடியும், எதை முடியாது என்பதை அப்போதுதான் உணர வேண்டும். அந்தச் சூழலில் உங்களால் அமைதியாக இருக்க முடிந்தால் நீங்கள் தத்துவத்தை நிஜமாகவே பின்பற்றுகிறீர்கள் என்று அர்த்தம். வாழ்க்கையை மாற்ற ஒரு மந்திர மாத்திரை இருக்கிறது என்று நம்புவதுதான் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு. ஏதோ ஒரு ரகசியத்தை தெரிந்து கொண்டால் முயற்சி இல்லாமலே வாழ்க்கை மாறிவிடும் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. நாளை நீங்கள் மீண்டும் தடுமாறலாம், மறுநாள் மீண்டும் பதற்றமடையலாம். இது முற்றிலும் இயல்பானது. ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த பயிற்சிக்கு திரும்புவதுதான் இங்கே முக்கியம். ஆத்திரப்படுவதற்கு பதிலாக அறிவார்ந்த முறையில் எதிர்வினையாற்றத் தேர்ந்தெடுங்கள். இந்தச் சலிப்பான அன்றாட விடாமுயற்சியின் மூலமாகத்தான் உங்கள் மன உறுதி யாராலும் உடைக்க முடியாத ஒரு கேடயமாக மாறும். இப்போது நாம் மிக முக்கியமான ஒரு கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த மனக்கவசம்
நமக்கு கடைசியாக எதை தருகிறது? உண்மையான, முழுமையான சுதந்திரம் என்பது இந்த உலகில் ஒரே ஒரு இடத்தில்தான் இருக்கிறது. அது உங்கள் மனதிற்குள் மட்டுமே. இதுதான் மிகப்பெரிய உண்மை. உங்கள் மேலதிகாரி சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என்று நீங்கள் கட்டாயப்படுத்த முடியாது. போக்குவரத்து நெரிசலையோ அல்லது மோசமான வானிலையையோ உங்களால் மாற்றிவிட முடியாது. எல்லாரும் உங்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த உலகம் எப்போதும் குழப்பமானதாகவும் அநீதி நிறைந்ததாகவும் கணிக்க முடியாததாகவும் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க உலகத்தை மாற்ற வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் உலகத்தை பார்க்கும் பார்வையை மாற்றினால் மட்டும் போதும். உங்கள் மனநிலையை தீர்மானிக்கும் அந்த ரிமோட் கண்ட்ரோலை அந்நிய மனிதர்களிடமோ அல்லது சூழ்நிலைகளிடமோ கொடுப்பதை எப்போது நிறுத்துகிறீர்களோ அன்றே நீங்கள் வீழ்த்த முடியாத ஒருவராக மாறிவிடுவீர்கள். சுருக்கமாகச் சொன்னால், எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பவை எவை என்பதை மட்டும் கவனியுங்கள். எதற்கும் எதிர்வினையாற்றும் முன் ஒரு நிமிடம் நிதானியுங்கள். கஷ்டங்களைக் கண்டு அஞ்சாதீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்மன வலிமையை ஒரு கோட்டை போல உருவாக்குங்கள். இந்த வீடியோவை இறுதிவரை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த தகவல்கள் உங்களை சிந்திக்க வைத்திருந்தால், நம்முடன் இணைந்து உங்கள் மன வலிமையை வளர்த்துக் கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடுங்கள். அது எங்கள் சேனல் வளர பெரும் உதவியாக இருக்கும். இந்த ஸ்டோயிக் பயிற்சிகளில் எதை நாளை காலை முதல் நீங்கள் முயற்சி செய்யப் போகிறீர்கள் என்பதை கமெண்டில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.